கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கும் போது ஒருவருக்கு கண்டிப்பாக உடல் அசதி இருக்கும். வேலை செய்து வரும் உடல் அசதி இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தாலுமே உடல் அசதியோடு இருப்பது. அடிக்கடி கொட்டாவி விடுவது போன்ற அறிகுறிகள் இருக்கும்போது கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புது ஆடை அணியும் போது அது கிழிந்து போவது அல்லது நெருப்பு படுவது போன்ற விஷயங்கள் நடப்பதும் கண் திருஷ்டிக்கான அறிகுறிகளாகும். வீட்டில் தொடர்ந்து ஏதேனும் பிரச்சனை வருவது, சோகம், இழப்பு, நஷ்டம், பிரிவு இப்படி வரிசையாக வரும் பிரச்சனைகள். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, சுப நிகழ்ச்சியில் தடங்கல், உறவினருடன் பகை, மருத்துவச் செலவு, சாப்பிடும் ஆசையே இல்லாமல் போவது, தூக்கமின்மை, எதிர்மறை எண்ணம் போன்றவையும் கண் திருஷ்டிக்கான அறிகுறிகள். சிலருக்கு காரியம் கைகூடி வருவது போல வந்து பிறகு காரியம் கைநழுவி போயிருக்கும். இதற்கும் கண் திருஷ்டியே காரணம். எனவே இதை சரிசெய்வது எப்படி என்பதில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாகும். திருஷ்டி கழிப்பதற்கு அந்தி சாயும் நேரமே சிறப்பாகும். திருஷ்டி கழிப்பவர்கள் கண்டிப்பாக வயதில் மூத்தவர்களாகவே இருக்க வேண்டும். திருஷ்டி கழிக்கும் நாட்கள் அமாவாசை திதிகள், செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கழிக்கலாம். திருஷ்டி கழிக்கும்போது கட்டாயம் கிழக்கு திசையை பார்த்தவாறு செய்வதே சிறப்பு.